ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சின்ன சின்ன சென்டென்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம பேசிடுவோம். ஆனால் பெரிய சென்டென்ஸை கொஞ்சம் மேக் பண்ணி பேசுகிறதுல கொஞ்சம் தடுமாறுவோம். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் இங்கிலீஷில் பெரிய பெரிய சென்டென்ஸை ரொம்ப ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ இங்கே தமிழில் ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன். நான் அடுத்த வாரம் ஒரு புதிய ஃபோன் வாங்குவேன். இப்போ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் நம்மளால் பேச முடியுமா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பேச முடியுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை பார்த்த உடனேயும் இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது எந்த காலத்தில் இருக்குது நல்லா கவனிங்க. வாங்குவேன், ஃப்யூச்சரில் தான் நம்ம இந்த செயலை செய்ய போகிறோம், வாங்குகிற ஒரு செயலை. அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். பேசலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லா சென்டென்ஸ்க்கும் நீங்கள் வரிசையாக பின்னாடியே காமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வரலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ வாங்குகிற ஒரு செயல் நடக்குது, இந்த செயலை யார் செய்கிறா? நான் தான் செய்கிறேன். அப்போனா நான் தான் சப்ஜெக்ட். ஐ. இப்போ சப்ஜெக்டை பேசினோன்னையும் இந்த செயல் எப்போ நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஃப்யூச்சரில் நடக்க போகுது. அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம எந்த ஆக்சிலரி வேர்பை பயன்படுத்தணும் அப்படின்னா வில். ஐ வில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்பை தான் பேசணும். வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். இங்கே என்ன செயலை நம்ம செய்ய போகிறோம்? வாங்குவோம். வாங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? பை. ஐ வில் பை, ஐ வில் பை. இது வரைக்கும் நம்ம ஈஸியாக பேசிடுவோம். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி பேசலான்னு பாருங்களேன். நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? ஒரு புதிய ஃபோன். எப்படி பேசலாம்? அ நியூ ஃபோன். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? ஐ வில் பை அ நியூ ஃபோன். நான் ஒரு புதிய ஃபோன் வாங்குவேன். ஓகே, எப்போ வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன்? அடுத்த வாரம். அடுத்த வாரம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக். அவ்வளோதாங்க. எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஐ வில் பை அ நியூ ஃபோன் நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நல்லா புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ பாருங்களேன், உங்களால் அடுத்த சென்டென்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அவன் அடுத்த மாதம் ஒரு புதிய பைக் வாங்குவான். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஹி வில் பை. அவன் வாங்குவான். என்ன வாங்குவான்? ஒரு புதிய பைக். அ நியூ பைக். ஹி வில் பை அ நியூ பைக். அவன் புதிய பைக் வாங்குவான். எப்போனா அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். ஹி வில் பை அ நியூ பைக் நெக்ஸ்ட் மந்த். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இங்கிலீஷுங்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சு நம்மளாவே நிறைய சென்டென்ஸை பேசணும். ஏன்னா பேச பேச மட்டும்தான் இங்கிலீஷ் நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிக்க முடியும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு புதிய கார் வாங்குவோம். ஆன்சர் தெரிஞ்சா வீடியோ பாஸ் பண்ணுங்கள், உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. we will buy a new car next year. நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு புதிய கார் வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நான் சொல்லக்கூடிய எல்லா சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஃப்யூச்சர் டென்ஸை மட்டும் வச்சு நான் அந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2-3 தடவை ஒவ்வொரு சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா எல்லா சென்டென்ஸ்க்கும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நான் இங்கே தமிழில் இன்னொரு பெரிய சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ் தாங்க. என் பெற்றோர் அடுத்த வருடம் அமெரிக்காவிற்கு செல்வார்கள். பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் இது நமக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. கரெக்டுங்க. என் பெற்றோர்கள். ஏன் அப்படின்னா அவங்க தான் இந்த சென்டென்ஸில் ஒரு செயலை செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கலாமா? மை பேரண்ட்ஸ் அப்படின்னா என் பெற்றோர்கள். வில் கோ அப்படின்னா போவார்கள். மை பேரண்ட்ஸ் வில் கோ. என் பெற்றோர்கள் போவார்கள். எங்கே போவார்கள்? அமெரிக்காவிற்கு. அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? மை பேரண்ட்ஸ் வில் கோ அமெரிக்கா. இது கரெக்டா? நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சென்டென்ஸில் நம்ம இன்னொரு வேர்டு ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா அமெரிக்காவிற்கு. இக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? அமெரிக்காவிற்கு
க்கு அப்படின்னா டு அமெரிக்கா, டு அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இங்கே வெறுமனையாக அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. மை பேரண்ட்ஸ் வில் கோ டு அமெரிக்கா. எப்போ போவாங்க? அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் இயர். இப்போ இந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து மொத்தமாக சொல்லுங்கள். மை பேரண்ட்ஸ் வில் கோ டு அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். மை பேரண்ட்ஸ் வில் கோ டு அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். நான் அடுத்த மாதம் சென்னைக்கு போவேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில் கோ டு சென்னை நெக்ஸ்ட் மந்த். ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன். எங்கே? சென்னைக்கு. டு சென்னை, சென்னைக்கு அப்படின்னா நம்ம டு சென்னை அப்படின்னு தான் நம்ம பேசணும், எழுதணும். நம்ம நார்மலாக சென்னை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க, டு சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ வில் கோ டு சென்னை. எப்போ போகிறேன்? அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. அவன் அடுத்த வாரம் மதுரைக்கு போவான். எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணுங்கள், உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் டைப் பண்ண முடியாட்டிலும் பரவாயில்லைங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2-3 தடவை வாயை திறந்து இதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நம்ம ஊரில் 8:30க்கு ஒரு கச்சேரி நடக்க போகுது. நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, கச்சேரி இன்றைக்கி நைட் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்கு தமிழில் இப்படி ஆன்சர் பண்ணுறோம். இரவு 8:30 மணிக்கு கச்சேரி தொடங்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இது ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ் தான். சொல்லுங்கள் பார்க்கும். நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டே வாங்க. The concert will start at 8:30 p.m. The concert will start at 8:30 p.m. இரவு 8:30 மணிக்கு கச்சேரி தொடங்கும். இப்போ நீங்கள் தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 சென்டென்சஸையும் நல்லா கவனமாக பாருங்களேன். இதுக்கான ஆன்சர் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்களேன். உங்களால் முடியுதா? நிச்சயமாக உங்களால் இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் பாருங்கள். நான் நாளை என் பாட்டியை சந்திப்பேன். ரொம்ப சிம்பிளாக இதை இங்கிலீஷில் நம்மளால் பேச முடியும். என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? நான் நாளை சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு தமிழ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பேசலாம். ஐ வில் மீட் அப்படின்னா நான் சந்திப்பேன் அப்படின்னு அர்த்தங்க. நான் யாரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்? கரெக்டுங்க, என் பாட்டியை. என் பாட்டியை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? மை கிராண்ட்மா. இப்போ இந்த சென்டென்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ வில் மீட் மை கிராண்ட்மா. ஐ வில் மீட் மை கிராண்ட்மா. எப்போ சந்திக்க போவதாக சொல்லியிருக்கேன்? நாளை. நாளை அப்படின்னா டுமாரோ. இப்போ இந்த சென்டென்ஸை சேர்த்து சொல்லுங்க பார்க்கும். ஐ வில் மீட் மை கிராண்ட்மா டுமாரோ. ஐ வில் மீட் மை கிராண்ட்மா டுமாரோ. நான் நாளை என் பாட்டியை சந்திப்பேன். ஈஸியாக புரியுதாங்க? சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நாங்கள் மதியம் ஷாப்பிங் போவோம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது பார்த்தாவே தெரியுது இது ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ் தான். ஏன் அப்படின்னா போவோம், இன்னும் அந்த செயலை நாங்கள் செய்யலை, இனிமே தான் செய்ய போகிறோம். எப்போ அப்படின்னா மதியம். எப்படி சொல்லலாம் அந்த சென்டென்ஸை? we will go, நாங்கள் போவோம். எதற்காக போகிறோம்? ஷாப்பிங் பண்ண. அப்படின்னா we will go shopping. எப்போ போகிறோம்? மதியம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? we will go shopping in the afternoon. we will go shopping அப்படின்னா நாங்கள் ஷாப்பிங் பண்ண போவோம். எப்போ அப்படின்னா in the afternoon, மதியம். ஈஸியாக புரியுதாங்க? நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு படம் பார்ப்பார்கள். இன்னும் இந்த செயல் நடந்திருக்கா அப்படின்னா நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகுது. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதன்கிழமை சாயந்தரம் சொல்கிறோம். அவங்க இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு படம் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? இது ஃப்யூச்சர் டென்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எழுத ஆரம்பிக்கணும்? இதில் சப்ஜெக்ட்னா யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவர்கள் தான். அப்போன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நாம் எழுதணும். அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்னது? பார்க்குறது. அவ்வளோதாங்க. சப்ஜெக்ட், வில், வேர்ப் இந்த மூணுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி நிறையா வரும். தே வில் வாட்ச் அப்படின்னா அவர்கள் பார்ப்பார்கள். என்ன பார்ப்பாங்க? ஒரு படம். எப்படி சொல்லலாம்? தே வில் வாட்ச் அ மூவி. அவர்கள் ஒரு படம் பார்ப்பார்கள். எப்போ பார்ப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை இரவு. எப்படி சொல்லலாம்? ஆன் சண்டே நைட். ஆன் சண்டே நைட். ஞாயிற்றுக்கிழமை இரவு. இங்கே நம்ம ஏன் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன். கரெக்டாக பர்டிகுலராக ஒரு டேயை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இங்கே நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே இந்த இடத்துல நம்ம டைமை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம அட் யூஸ் பண்ணணுங்க. ஈஸியாக இருக்குதாங்க. தே வில் வாட்ச் அ மூவி ஆன் சண்டே நைட். தே வில் வாட்ச் அ மூவி ஆன் சண்டே நைட். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு படம் பார்ப்பார்கள். பாருங்களேன் எவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை உங்களால் ஈஸியாக புரிஞ்சு இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியுதாங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக சொல்லிக் கொடுப்போம். இது வரைக்கும் நம்ம தமிழில் இருக்கிற பெரிய பெரிய சென்டென்சஸை இங்கிலீஷில் பேசணும். இப்போ நம்ம சிம்பிளான சென்டென்ஸ் பார்க்கலாங்க. அவர்கள் நாளைக்கு விளையாடுவார்கள். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? தே வில் ப்ளே டுமாரோ. தே வில் ப்ளே டுமாரோ. அவர்கள் நாளைக்கு விளையாடுவார்கள். இப்போ அவர்கள் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவார்கள். எப்படி சொல்லலாம்? தே வில் ப்ளே கிரிக்கெட் டுமாரோ. தே வில் ப்ளே கிரிக்கெட் டுமாரோ. அவர்கள் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவார்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் நாளைக்கு உன்னை அழைக்கிறேன். நமக்கு யாராவது இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நம்ம எடுத்து அதுக்கப்புறம் பேசுவோம். என்னால் இன்றைக்கி உங்க கூட பேச முடியல, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அதை? ஐ வில் கால் யூ டுமாரோ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ வில் கால் யூ டுமாரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இங்கே நான் 2 தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 தமிழ் சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லணுங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.